கிழக்கு நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். ரஜினியுடைய கூலி படம் வருது. அதில் பல ஹைப் நமக்கு இருக்குது. லோகேஷ் கனகராஜ், ஆமீர் கான், நாகார்ஜுனா அப்படின்னு இருக்குது. இருந்தாலும் அதெல்லாம் தாண்டி ரஜினி திரைத்துறைக்கு வந்து 50 ஆண்டுகள் ஆகுது. ஸோ அதுவும் கனெக்ட் ஆகிறதுனால இந்த படத்துக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. மாசுக்கெலாம் ஓஜின்னு சொல்கிற நம்ம ரஜினி பற்றி பேசுகிறோம் அப்படின்னா, ஃபேன்ஸுக்கெலாம் ஓஜி அப்படி யார் இருக்காரோ அவங்கள வச்சு பேசுகிறது தான் கரெக்டாக இருக்கும். அப்படியான ஒரு ஓஜி ரஜினி ரசிகர் தான் நமக்கு வந்திருக்கிறாரு. ரஜினி ராம்கி அவர் எழுத்தாளராக எல்லாருக்கும் தெரியும். ஆனால் ரஜினி ராம்கி அப்படின்னு அவருக்கு ஒரு இன்னொரு முகம் இருக்குது. அவர்கிட்ட பேசலாம் அப்படின்னா. சார் வணக்கம். வணக்கம். சொல்லுங்க, கூலி எந்த அளவுக்கு உங்களை ஹைப் பண்ணியிருக்கு? ரஜினிகாந்த்க்கு தான் ஒரிஜினல் முகம். அது நெத்தியில் பட்டை, கழுத்தில் ருத்ராட்ச கொட்டை, கையில் செப்பு பட்டைன்னா அது ரஜினி ரசிகர் தான். இப்படி தான் நாங்கள் வந்து 40 ஆண்டுகளாக அப்படி தான் இருக்கோம். அதனால் அடுத்தடுத்த எழுத்தாளர், மொழிபெயர்ப்பாளர்லாம் வேறு விதமான விஷயங்கள். ஆனால் அடிப்படையில் நான் ஒரு ரஜினி ரசிகர் தான். அதை எப்போதும் எங்கே வேணால் சொல்கிறதுல பெருமை தான் எனக்கு. கூலி வந்து உண்மையிலே பெரிய எதிர்பார்ப்பு கிரியேட் பண்ணியிருக்கு. எங்களோட ஜென்ரல் ஆடியன்ஸுக்கும் பெரிய எதிர்பார்ப்பு கிரியேட் பண்ணும்போது அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. லோகேஷ் கனகராஜ் வந்து அவர் வந்து இந்த ரஜினியஸையும் பற்றி நல்லா அதை தெரிஞ்சுக்கிட்ட ஒரு டைரக்டராக பார்க்க முடியுது. அவருடைய ஃபஸ்ட்டு படம் மாநகரம் ஆகட்டும், கைதிகிட்ட ஆகட்டும், அதில் ஒரு ரஜினி எலிமெண்ட் வரும். ஆக்சுவலாக ஒரு கஷ்டப்பட்டு ஒரு கார்னரில் நெருக்கடியில் இருக்கிற தள்ளப்படுகிற ஒரு இடத்துல வந்து ஒருத்தர் யாராவது ஒரு மீட்பர் வந்து கை கொடுத்து காப்பாற்றுவார். அது அந்த ஹீரோ. ஸோ அந்த இடம் தான் ரஜினி. அது ரஜினி பர்ஃபெக்டாக, ரஜினியோட திரைக்கதைகளில் அந்த இடம் பர்ஃபெக்டாக அமையும். ஸோ அதனால் அந்த ரஜினியஸத்தை உள்வாங்கி கொண்டவரில் ஒரு முக்கியமான ஒரு லோகேஷ் கனகராஜ். அதை இன்னும் டெடிக்கேட் வேற சொல்றாரு. இதெல்லாம் கார்த்திக் சூப்பராஜ் தான் காரணம்னு சொல்றாரு. அதனால அதை வந்து நல்லா தெளிவாக புரிய வச்சிருக்கிறதுனால அந்த மேஜிக் இங்கே ஒர்க் அவுட் ஆகும்னு நான் பார்க்குறேன். ஸோ ஓவராலாக அந்த கேஸ்டிங் ஆகட்டும், அவர் சொல்கிற விஷயங்கள் எல்லாமே பெரிய பில்டப்பை படத்தில் இருக்குது. அதே சமயத்தில் எனக்கு சில குறைகளும் தென்படுது. இந்த ஏ சர்டிஃபிகேட்டுங்கிறது மிகப்பெரிய செட்பேக்காக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா ரஜினி படம்னா ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் கூட்டமாக வந்து பார்க்கக்கூடிய படம். இப்போ என் பையனை அழைச்சிட்டு போகணுன்னா நான் ஹாலில் போய் எங்கே அவனை விட்டுட்டு அவன் உள்ள ஒருவேளை அவனை அலோவ் பண்ணலன்னா நான் எங்கே அவனை உட்கார வைக்கிறது அப்படிங்கிற பயம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதனால ஒரு சில பாதிப்பு இருக்குன்னு நான் பார்க்குறேன். ஏன்னா இது வரைக்கும் வேற எந்த படத்துக்கும் இல்லாத பாதிப்பு. அதை கடைசியாக எந்த படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க ஞாபகம்? ஏ சர்டிஃபிகேட் வந்து சிவாவுக்கு கொடுத்தாங்க 1989. பட் ஒரு பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ணல. மயிலாடுதுறை போன்ற பிஎன்சி சென்டர்லாம் வந்து ஏ சர்டிஃபிகேட்லாம் மக்கள் ஒன்றும் மோவரோவர் அந்த ஏங்கிறது ஒரு ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸு, படத்தில் ஃபைட் சீக்வன்ஸுக்காக கொடுக்கப்பட்ட விஷயம். அது பெரிய அளவில் இம்பாக்ட் கிரியேட் பண்ணல. பட் இங்கே வந்து அப்படிங்கும்போது இந்த காலத்தில் வந்து ஏங்கிறது பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுது. முக்கியமாக மல்டிப்ளெக்ஸ்லாம் போகும்போது அவங்க ஒரு வேளை யாராவது ஃபேமிலியாக போகிறோம், வந்து ஒரு ரஜினி படம்னா ஒரு ஃபேமிலி ஒரு திருவிழா தான். அங்கே போகும்போது யாராவது ஸ்டாப் பண்ணி இல்லை அலோவ் பண்ண முடியாது, நீங்கள் ஆதார் கார்டை காட்டுங்க ஆதார் காட்டுங்கன்னு சொன்னால் அது நமக்கு ஒரு பெரிய மனக்குறையாக இருக்கும். ஸோ இது வந்து இந்த படத்துக்கு ஒரு பெரிய சவாலாக நான் பார்க்குறேன். மற்றபடி நல்ல எக்ஸ்பெக்டேஷன், நல்லா இது இருக்குது. மிகப்பெரிய வெற்றி பெறும் தான் நான் பார்த்துட்டு இருக்கேன். கமல் ரசிகர் ஒருத்தர் ரஜினி இயக்குறாரு. அது அந்த அனுபவம் எப்படி இருக்கு? இதுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்து கமலை இயக்கிட்டு அதுக்கப்புறமா ரஜினி இயக்கி இருக்கிறாங்க. ரஜினி கூட சொல்லியிருந்தாரு, மணிரத்னம் ஆகட்டும், சங்கர் ஆகட்டும், இப்போ லோகேஷ் கனகராஜ். அது ஏதாவது உங்களுக்கு கமல் ரசிகர்ன்ற பார்வை தான் உங்களுக்கு இருக்குதுங்களா? கமல் ரசிகர்னா வந்து அவரே சொல்றாரு. அதனால தான் நான் வந்து சொன்னேன். நான் வந்து அவர் கமல் ரசிகராக இருந்தாலும் வேற எந்த ரசிகராக இருந்தாலும் உள்ள ரஜினியை அவர் அணுகிற விதம் வந்து ஒரு ரஜினி ஆஸ் ஏ சூப்பர் ஹீரோ. அவரை வந்து அவர் படம் ஆரம்பத்துலேருந்து வரணும்னு தேவையில்லை. அந்த கரெக்டாக அந்த நெருக்கடி நேரத்தில் வந்து ஒரு மீட்பராக வந்து கை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குல்ல, அது அவர் உள்வாங்கியிருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால அவர் மாநகரம் கைதியோடைய அந்த ரெஃபரன்ஸ் வச்சு பார்க்கும்போது இதை சரியான நேரத்தில் அந்த விண்டேஜ் ரஜினி, அந்த ஒரு சூப்பர் ஹீரோ இமேஜ் அதை பயன்படுத்தி தான் பார்க்குறேன். ஏன்னா இது வந்து காலங்காலமாக எந்த டைரக்டர்ஸ் இருந்தாலும் அந்த இடத்துல வந்து இந்த லாஜிக் வந்து அப்ளை ஆகிருந்திருக்கு. அது எஸ்பி முத்துராமன் காலத்துலேருந்து ஆரம்பிச்சு, சுரேஷ் கிருஷ்ணா காலத்தில் ஆரம்பிச்சு, ஈவன் கேஎஸ் ரவிக்குமார் போன்றவர்கள் கூட அதை வந்து சரியாக பயன்படுத்தியிருக்காங்க. அதுக்கு வந்து ரஜினி கொடுத்த அந்த வேல்யூ விஷயம். நல்லவனுக்கு நல்லவன் ஞாபகம் இருக்குது, மாயிரம் பேரலஸ் தேட்டர் போன்ற ஒரு பிஎன்சி சென்டரில் நல்லவனுக்கு நல்லவனில் கிளைமாக்ஸில் வந்து அவங்க பொண்ணு வந்து அப்பா எங்கள் வீட்டுக்காரை காப்பாற்றுங்கன்னு கேட்போம். உடனே அவர் எழுந்துச்சு விட, அது வரை ஒரு ரவுடியாக இருந்து ஒரு பெரிய தொழிலதிபராகி செட்டில் ஆன ஒருத்தர் வந்து திருப்பி வந்து எழுந்துச்சு காமிக்கும் போது அதை ஷார்ட்டு வந்து ஒரு ஷார்ட் காட்டுவாங்க. பார்க்கும்போது ரவுடியாகவும் ரஜினியாகவும் மாறி மாறி இருக்கும்போது அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்குல்ல, அது நல்லவன் காலத்திலேயே அந்த படத்தில் அந்த யுக்தியை கையாண்டாங்க. பெரிய லைட்லாம் போட்டு பெரிய ரிசப்ஷன் இருக்கும் ஆடியன்ஸில். ஸோ அதோடைய அந்த பேஸ் கான்செப்டை ஒவ்வொரு படத்துலையும் வந்து கொண்டு வந்திருக்காங்க. பாஷா தான் அதோடைய உச்சம். அவருக்கு ஒரு பெரிய பாஸ்ட் லைஃப் ஒன்று இருக்குது. அது ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பாஸ்ட் லைஃப். அது கடைசி வரைக்கும் அவரை கண்டு வரும். அவர் எந்நேரம் வேணாலும் அவர் அந்த பாஸ்ட் லைஃப் போக முடியும். அவரை வந்து அந்த ஒரு மேஜிக் கிரியேட் பண்ண முடியுங்கிற விஷயத்த வந்து எல்லா படத்துலையும் வந்து கொண்டு வந்துருக்காங்க. ஸோ அது ரொம்ப ஸ்ட்ராங்கான ஏரியா ஆக்சுவலாக. அதில் வச்சு நீங்கள் பில்ட் பண்ணி ஓரளவு நல்ல ஒரு டீசெண்டான ஒரு ஸ்கில் பேர் இருந்தால் கூட போதும், பெரிய அளவில் ஹிட் ஆகும்னு நான் பார்க்குறேன். ரஜினியே வந்து ஒரு பெரிய ஒரு பேன் இந்தியா ஐகான் தான். ஸோ நம்ம தமிழில் இது வரைக்கும் பெரிய பேன் இந்தியா படம் வந்து பெரிய வரவேற்பு பெறலாம் அப்படின்ற ஒரு விமர்சனம் இருக்குது. பக்கத்து மொழியில் வந்து கன்னடாலேருந்து ஒரு படம் பேன் இந்தியா ஆகுது, தெலுங்குலேருந்து ஒரு படம் பேன் இந்தியா ஆகுது.
தமிழ்ல இருந்து ஒரு பேன் இந்தியா படமாக இந்த கூலி அமையுமா? இல்லை, அது இந்த ஸ்டேட்மெண்ட்டே தப்பு. ஆக்சுவலாக தமிழ் சினிமாலேருந்து நிறைய பேன் இண்டியா படங்களை வந்து தந்தவர் வந்து ரஜினி, அதுக்கு அடுத்தது கமல். ஏன்னா அவங்களுடைய அந்த திங்கிங் லெவலே அப்போவே அது 80ஸ்லேருந்து ஆரம்பிச்சு ராணுவ வீரன்னு ஒரு படம் 81 ரிலீஸ் ஆகுது. ஸோ அந்த படம் வந்து தமிழ்லையும் ஓடணும், தெலுங்குலையும் ஓடணும். அப்போ என்ன பண்ணுவோம், தெலுங்குலே பாப்புலராக இருக்க சிரஞ்சீவி வில்லனா போட்டு எடுக்கிறாங்க அந்த மாதிரி. ஸோ அப்புறம் கர்ஜனைன்னு ஒரு படம் தெலுங்குல, அங்கே மலையாளத்தில் இருக்கிற வரையும் போட்டு, கன்னடத்தில் இருக்கிறவங்களையும் போட்டு, தெலுங்குல இருக்கிறவங்க போட்டு, இப்படி தான் படம் எடுக்கிறாங்க. ஏன்னா மினிமம் பட்ஜெட் போட்டால் மேக்ஸிமம் சவுத் இந்தியா ஃபுல்லாக ஓடணுங்கிறது அந்த கால்குலேஷன் அப்பவே இருந்தது. விடுதலைன்னு ஒரு படம் விஷ்ணுவர்தன் நடித்த படம் கன்னடத்தில், நாட்டுக்கு ஒரு நல்லவன் வரைக்கும் நிறைய படங்கள் பேன் இண்டியா படங்கள் தான். இன்றைக்கி தான் அதை வந்து பெருசாக இப்போ தான் புதுசாக பேன் இண்டியா வந்த மாதிரி சொல்கிறோம். அப்படிலாம் இல்லை, கமல் அது பண்ணியிருக்காரு. அபூர்வ சகோதரர்கள்லாம் வந்து பெரிய லெவலில் அந்த அந்த இந்த பிளாட் எடுத்தால் அவங்களுக்கு பெரிய என்னன்னா, நீங்கள் செலக்ட் பண்ணுற சப்ஜெக்ட் ஆக்சுவலாக இந்த சப்ஜெக்ட் வந்து தமிழ் ஆடியன்ஸும் கனெக்ட் பண்ணுவான், தெலுங்கு ஆடியன்ஸும் கனெக்ட் பண்ணுவான், எல்லா ஆடியன்ஸ் கனெக்ட் பண்ணுவாங்கிற மாதிரியான சப்ஜெக்டை செலக்ட் பண்ணிட்டாங்கன்னா அது வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆகும். ஸோ இதுதான் வந்து 80s ஆரம்பத்துலேருந்து இவங்க 2 பேருமே, குறிப்பாக ரஜினி கமல் 2 பேருமே ரொம்ப ஃபோக்கஸாக அது சரி பண்ணாங்க. நம்ம படம் வந்து தமிழ் சினிமா படம் மட்டும் இல்லை, இது சவுத் இந்தியன் படம். ஸோ அதுக்கான எல்லா அம்சங்களும் இருக்கணும் அப்படின்னா அதனால தான் அவங்களுடைய பெரிய சக்ஸஸ் பெரிய காரணம் ஆக்சுவலாக. ரஜினி த்ரூ அவுட் அது தொடர்ந்து பண்ணிகிட்டே தான் இருக்காரு. அவர் கேஸ்டிங்லேருந்து ஆரம்பிச்சு அது ஸ்க்ரீன் பே விடுங்க, கேஸ்டிங்லேயே அந்த படத்தில் கூட நடிக்கிற ஹீரோயின் வந்து சவுத் முழுக்க அறியப்பட்டவராக இருப்பார். அந்த படத்தில் ரஜினிக்கு அம்மாவாக நடிக்கிற அம்மா ஆர்டிஸ்ட் இருப்பாங்க, அவங்க கூட சவுத் முழுக்க அறியப்பட்டவராக இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச, எல்லாருக்கும் ஃபெமிலியரான ஒரு ஃபேஸை வந்து கேஸ்ட் பண்ணும்போது பெரிய அளவில் ரீச் ஆகும். கூலி வந்து 1000 கோடி வசூல் அடிக்குமா அடிக்காதா அப்படின்னு படத்துக்கு வெளியே ஒரு விவாதமா போயிட்டே இருக்கு, இலக்கு வச்சிருக்காங்க. என்ன செய்யும் கூலி? ஆக்சுவலாக இது வந்து ஒரு 50-50 தான். எனக்கு வந்து உறுதியாக சொல்ல முடியல. என்ன காரணம், ஏற்கனவே சொல்லிட்டாங்க, அது ஏ சர்டிஃபைடு அப்படிங்கும்போது ரஜினி படங்களுடைய மிகப்பெரிய ஒரு மேஜிக் தந்திரம் அப்படிங்கிறது ஃபேமிலி ஆடியன்ஸு, ரிப்பீட்டட் ஆடியன்ஸு. ஸோ அது வந்து முக்கியமான விஷயம். அதுதான் வந்து பெரிய அளவில் ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணும். அது எந்த அளவுக்கு இங்கே இருந்தது ஒரு கொஸ்டின் மார்க்காக இருக்குது. ஆனால் இந்த படத்துக்கு ஜெயிலர் கிடைக்காத இந்த படத்துக்கு ஒரு ப்ளஸ் என்னென்னா, நார்த் இந்தியாவில் பெரிய மல்டிப்ளெக்ஸ் ஓப்பனிங் ஆக்சுவலாக வேட்டையன் கூட ட்ரை பண்ண கிடைக்கல. ஸோ இங்கே பெரிய அளவில் நார்த்தில் ஓப்பன் ஆகும்போது ஓவராலாக பார்க்கும்போது ரெவன்யூ வைஸ் வந்து காம்பன்சேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. ஸோ அதனால் இன்னும் நம்ம வந்து ஒரு முடிவுக்கு வர முடியாது. வந்ததுன்னா நல்லது. ஏன்னா நம்ம வந்து நிறைய காந்தாராவையும் ஆர்ஆரையும் இதையும் பார்த்துட்டு நம்ம ஒரு தமிழ் படம் வந்து ஏன் வந்து இந்தியா அவங்களுக்கு கொண்டாடக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஏக்கம் இருக்குல்ல, அதை வந்து ரஜினி, லோகேஷ் கனகராஜ் போன்ற பெஸ்ட்டு தமிழ் சினிமா இன்னைக்கு பெஸ்ட்டு டீம்னா அதுதான். அவங்களால தான் கொடுக்க முடியும். இவங்களால கொடுக்க முடியலன்னா வேற யாரால கொடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்விக்குரிய இவங்க. அது இதில் சாத்தியமாகிடுன்னு தான் நினைக்கிறேன். இப்படி இல்லைன்னா நெல்சன் அதை மேட்ச் பண்ணுவாருன்னு தான் நான் பார்க்குறேன். இன்னுமே நம்ம என்ன பேசணும், ஒரு பாக்ஸ் ஆஃபீஸில் ரஜினிக்குன்னு ஒரு தனி இடம் இருந்துட்டு தான் இருக்கு, அதில் மாற்று கருத்தே இல்லை. ஆனால் இருந்தாலுமே இன்னும் ஒரு அண்ணாமலை, பாஷா அப்படியே அந்த மாதிரியான படங்கள் இப்போ வரதில்லைன்னு ஒரு சில ஃபேன்ஸ்லாம் வருத்தப்படுறாங்க. உங்களுக்கு அந்த மாதிரி வருத்தம் இருக்குதா? நிச்சயமாக எல்லா ஃபேன்ஸுக்குமே வருத்தம் இருக்கும். ஏன்னா வந்து அது ஒரு ஒரு த்ரூ அவுட் ஃபஸ்ட்டு சீன்லேருந்து ஆரம்பித்து கம்ப்ளீட் ரஜினி பேக் மூவி ஆக்சுவலாக. ஸோ அது போன்ற படங்கள் 90s இருந்தது. பட் இன்றைக்கி காலம் மாற்றம் வந்திருக்கு. ஸோ அதனால் ரஜினிசம்ங்கிற வேல்யூவை யூஸ் பண்ணிவிட்டு ஒரு அதாவது சப்த சுரங்கள்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி 7 சுரங்கள்னு சொல்லுவாங்கள்ல, அது போல் ஒரே மாதிரி பேட்டர்னில் கதைகள்லாம் பண்ண முடியும். அதில் என்ன டிஃப்ரென்ஸ் கொடுக்க முடியும் அப்படின்னு பார்க்கும்போது புது இயக்குநர்கள் வேறு விதமான ஜேனலில் பண்ணுறாங்க. ஸோ அடிப்படையில் அது இருந்தாலும் இது தேவைப்படுது ஆக்சுவலாக. நீங்கள் அந்த மாதிரி படங்கள் இனிமேல் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. இன்னொரு பாஷா, இன்னொரு முத்து, இன்னொரு ரஜினிலாம் வாய்ப்பே இல்லை. ஸோ இன்றைக்கி ஒரு புதுவிதமான படங்கள் வேணும். ஆனால் அதே சமயத்தில் பழைய ரஜினி மறக்கவும் கூடாது. இப்போ ஜெயிலர் வந்து ஒரு புதிய விதமான கான்செப்டோ எதுவும் கிடையாது. அதில் ஒரு விண்டேஜ் ரஜினி இருக்கார். ஆனால் சொல்லப்பட்ட விதங்களில் அது ரொம்ப புதுமையான விஷயம். ஏன்னா ஒரு 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 காமெடி த்ரூ அவுட் காமெடி போயிட்டே இருக்குது படம் முழுக்க. ஸோ அதேமாரி அது காமெடிக்கு முரணாக தலையை வெட்டுற மாதிரியான கடுமையான வயலன்ஸ் இருக்குது. அதையும் ஆடியன்ஸ் ஏற்றுக்கிறாங்க. இன்றைக்கான ஆடியன்ஸ் அப்படி இருக்காங்க. ஸோ இப்போ அவங்களுக்கு நம்ம திரி போடணும்னா இந்த மாதிரி ஜேனர் பண்ணி தான் அவனுக்கு வழி கிடையாது. வயலன்ஸ் அதிகமாக இருக்குது, வேறு வழி இல்லை. இதை நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறோம். அப்போ தான் நம்ம வந்து அடுத்த ஜென்ரேஷன் நம்ம வந்து கனெக்ட் ஆகணும்ல, அதுக்கு நம்ம வந்து அதுக்கு தயாராகணுங்கிறதுக்காக இது வரவேற்கப்பட வேண்டிய விஷயம் தான். நம்ம ரஜினி படங்கள் பார்த்துட்டாலே அவர் வந்து ரொம்ப ஏழ்மையில் இருப்பார். எல்லா மக்களோடும் தொடர்பு படுத்தக்கூடிய ஒரு ஏழ்மையில் இருந்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே அவர் ஒரு ரைஸ் ஆகிறது வந்து ஒரு பெரிய ஹைப் கொடுத்துருக்கு. அவர் பெரிய டானா இருந்தாலுமே கூட அதில் ஏதோ ஒரு போர்ஷனில் வந்து அவர் ஒரு பெரிய டவுன்ஃபால் சந்திப்பார். அந்த டவுன்ஃபால் சந்திச்சு திருப்பியும் ஒரு ரைஸ் ஆகிறதா மேட்டராக இருக்குது. இப்போ வந்து ரஜினி படங்களில் அந்த மாதிரியான திரைக்கதை நரேஷன் இல்லை. அது ஏதாவது நீங்கள் ஏதாவது வருத்தப்பட்டிருக்கீங்கன்னா நம்ம பழைய ரஜினி மிஸ் ஆகுது இல்லை? நிச்சயமாக அந்த படங்கள் வந்து அந்த காலத்து 90s படங்கள் பார்க்கும்போது ஒரு ஹீரோ அவருக்கு ஒரு நெருக்கடி டவுன்ஃபால் ஆகி திரும்பி பவுன்ஸ் ஆகி எழுந்திரிச்சு வராது பெரிய சக்ஸஸ்ஃபுல்லான படம். இன்ஃபேக்ட் இதை வந்து நிறைய கிரிட்டிசைஸ் பண்ணி நிறைய ஆர்டிக்கல் எழுதினாங்க. என்னங்க ஒரே மாதிரி ஃபார்முலா தானேங்க இது, ரஜினி படம் அண்ணாமலைக்கும் பாஷாவுக்கும் படையப்பாவுக்கும் என்ன பெரிய வித்தியாசம், அவர் விழுந்து எழுந்திரிச்சு வராரு அதுதானே அப்படின்ட்டு. இன்றைய காலகட்டத்துக்கு அது ரொம்ப தேவைப்படுது. ஒரு பாசிட்டிவ் அம்சம் உள்ள ஒரு எல்லாமே நெகட்டிவிட்டி இருக்கும்போது ஒரு பாசிட்டிவாக ஒரு சாமானியன் அவர் ஐடென்டிஃபை பண்ணுறது ஒரு ஒரு சாதாரண பால்காரர்,
ஆட்டோக்காரர் அப்படின்னு ஒரு எளிமையான ஒரு ரோல் பண்ணுற ஒரு அடையாளப்படுத்தப்பட்டு அவனுக்கு முன்னாடி ஒரு பெரிய பேக்ரவுண்ட் இருக்குது, ஒரு பெரிய ஃப்ளாஷ்பேக் இருக்குது, அப்படிலாம் கொண்டு வந்து அவங்களுக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு சிக்கல் வருது, இல்லை பவுன்ஸ் ஆகி வராது. இது சக்ஸஸ்ஃபுல்லான ஃபார்முலா தான். இதை இந்த ஜென்ரேஷன் எப்படி அதை அடாப்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்கு இப்போ பேட்டாவும் சரி, பேட்டையிலேருந்து ஜெயிலர் வரைக்கும் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாகவே அடாப்ட் பண்ணியிருக்காங்க. அந்த அவங்க தெரிஞ்சிருக்கு இந்த ரஜினியஸ்ம்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுட்டு அடாப்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ லோகேஷ் அதை பண்ணுவான்னு தான் எதிர்பார்க்குறேன். எனக்கு என்னென்னா எல்லா ஆடியன்ஸும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒரு பிரைட்டாக இருக்கணும். ஆக்சுவலாக இப்போ அண்ணாத்தையோட இன்ட்ரொடக்ஷன், அண்ணாத்தை படம் பெரிய அளவில் போகலன்னா விட அண்ணாத்தையோட இன்ட்ரொடக்ஷன் சாங்க்கு பெரிய ரிசப்ஷன். ஏன்னா அது ஒரு கலர்ஃபுல்லான ரஜினி, ஒரு கிராம பேக்ரவுண்டு, விதவிதமான காஸ்டியூம் போது அது வந்து எல்லாரையும் வந்து கனெக்ட் ஆகுது. ஸோ இப்போ இந்த மாடர்ன் படங்கள் வந்து ஒரு மாதிரி டார்க் ஷேடு, இந்த இருட்டில் நடக்கிற மாதிரியான சம்பவங்கள் வைக்கும்போது அது கொஞ்சம் ஆடியன்ஸை வந்து மேபி சென்ட்ரல் ஆடியன்ஸ் மட்டும் இருக்கலாம். ஆனால் கிரவுண்ட் லெவலில் வந்து கனெக்ட் ஆகிறது கிடையாது. அதான் பட் அந்த இடத்துல தான் வந்து ரஜினி ஃபேக்டருங்கிற மாதிரி பெரிய நடிகர்கள் கனெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல் பண்ணுவாங்க. ஸோ அப்போ தான் வந்து நல்ல டேரக்டர்ஸ் கிடச்சி அவங்களுடைய திரை இலக்கணம்லாம் வேறு மாதிரி இருந்தால் கூட இந்த மாதிரி ஆக்டர்ஸ் ஒரு விண்டேஜ் பின்னாடி இருக்கிற ஒரு ரஜினி போன்ற ஆக்டரால் அதை ஃபில் பண்ண முடியும். ஸோ நம்மளுடைய அல்டிமேட் எய்ம் வந்து முடிஞ்ச அளவுக்கு நிறைய ஆடியன்ஸ்க்கு எடுத்துகிட்டு போகணும். ஸோ அதுதான். ஏன்னா அதாவது ரொம்ப நீங்கள் பார்த்தீங்கன்னா ரஜினி படங்களில் அது 80s ஆரம்பத்துலேருந்து ஒரு படம் போல் இன்னொரு படம் இருக்கவே இருக்காது. அது நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அது இந்த லிஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னாலே தெரியும். பாஷா மாரி ஒரு படத்தை பண்ணிட்டு முத்து மாரி படம் பண்ணுறதுக்கு யாராலே முடியாது. டோட்டலாக கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். அப்புறம் முத்து பண்ணிட்டு அருணாச்சலம் அவர் அரசியலில் பீக்கில் இருந்த நேரம் ஆக்சுவலாக அவர் தன்னையே கிண்டல் பண்ணிக்கிற மாதிரி நீங்கள் பணத்தை கொண்டு போய் சினிமாவில் போட்டாலும் லாஸ் ஆகிடும், கட்சி ஆரம்பித்தாலும் லாஸ் ஆகிடுங்கிற மாதிரி ஒரு பெரிய விமர்சனம்லாம் பண்ணார். அதாவது ரஜினி வந்து ஒரு கட்சி ஆரம்பிப்பாருங்கிற ஒரு பீக்கில் இருக்கும்போது அவர் ஒரு விமர்சனம் பண்ணிக்கிறார். ஸோ மாதிரி ஒவ்வொரு ஜானரும் ஒவ்வொரு படம் வெவ்வேறு வித படங்கள் தான். அடிப்படையில் அதை பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு அடிப்படையில் ஒரு பேட்டர்ன் இருக்கலாம். ஆனால் வந்து அதை ப்ரெசன்டேஷன் பண்ணுறதுல வந்து பயங்கர ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்படி தான் வந்திருக்காரு. ஸோ இப்போ கடந்த காலங்களில் இப்போ ரீசெண்டாக ஒரு 10-15 இயர்ஸ் வந்த படங்கள்லேயும் கூட அந்த டிஃப்ரென்ஸை நீங்கள் பார்க்கலாம். பட் ஆடியன்ஸோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன அப்படிங்கிறது மாறிட்டே தான் இருக்குது. இப்போ திரும்ப நம்ம 10 வருஷம் முன்னாடி போட்ட படங்கள் இப்போ 3 நாள் ஃபுல்லாகுது, என்னன்னு தெரியல. ஆனால் அப்போ எடுபடலை அப்படிங்கிறாங்க. ஸோ இது மாறிட்டே தான் இருக்கும். இப்போ இருக்கக்கூடிய இந்த மாடர்ன் சினிமாவில் ஒரு சில விமர்சனங்கள் இருக்கு, நம்ம அது வெளிப்படையாவே பேசுவோம். முன்னாடி இருக்கிற படங்கள்ல என்னதான் ரஜினியை கொண்டு வந்து சூப்பர் ஸ்டார் உட்கார வச்சாலுமே கூட அவங்க ரஜினிக்குன்னு ஒரு கதை கேரக்டர் எழுதுவாங்க. எழுதிட்டு அதை ரஜினிகிட்ட கொடுக்குறப்போ அவர் வேற ஒரு மேஜிக்காக அதை கிரியேட் பண்றாரு, ஒரு இது இருக்கு. ஆனா இப்போ இருக்கக்கூடிய இயக்குநர்கள்ல கொஞ்சம் எழுதுறதுக்கு ஏதோ சிரமப்படுறாங்களா என்னன்னு தெரியல. ரஜினின்ற அந்த பிம்பத்தை மட்டும் பயன்படுத்திட்டு ரஜினிக்குன்னு பெரிய கதாபாத்திரம் டெப்தா எழுதாம ரஜினியோட பிம்பத்தை பயன்படுத்தி அவங்களே தலைவான் மியூசிக் போட்டுட்டு அந்த மாதிரி அந்த எலிவேஷன்ல மட்டுமே வந்து தப்பித்து போயிடுறாங்களோ அப்படின்ற ஒரு பார்வை இருக்கு. முந்தைய அளவுக்கான இப்போ KS ரவிக்குமார் பார்த்தீங்கன்னா அவருக்கும் ரஜினியோட பீக் அவர் கையில் இருந்தது. அதுக்காக அவர் ரைட்டிங்ல எந்த காம்ப்ரமைஸும் பண்ணல. ரஜினிக்கு ஒரு பெரிய பேக் ஸ்டோரி இருந்தது. அந்த மாதிரி கேட்கறேன். இல்லை, இது உண்மைதான். ஆக்சுவலாக அந்த எலிவேஷனுக்காக படத்துடைய ஓப்பனிங்காக சில விஷயங்கள் பண்ண வேண்டியிருக்குது. முதல்ல ரஜினி ரசிகர்கள் வந்து ஒரு 3 நாள் வரணும், அது ஒரு மினிமம் கேரண்டி. அதுக்காக சில விஷயங்கள் பண்ண வேண்டியிருக்குது. அதுதான் அனுபவத்தை ரொம்ப பிரமாதமாக பண்ணுறாரு. எங்கெல்லாம் கேப் கிடைக்குமோ அங்கெல்லாம் வந்து அவர் தன்னுடைய வித்தைகளை பயன்படுத்துறாரு. ஆனால் அதே சமயத்தில் ஒரு ஸ்ட்ராங்கான பிளாட்டு, அதுக்கு மேலே ரஜினிங்கிற கேரக்டர் ரொம்ப முக்கியம். அதனால தான் வந்து நீங்கள் ஜெயிலரும் பெரிய ஹிட் ஆகுது, மற்ற படங்கள்லாம் ஹிட் ஆகுது. ஏன் அண்ணாத்தை அங்கே கொஞ்சம் ட்ராப் ஆகுது, தர்பார் ட்ராப் ஆகுதுன்னா அங்கே தான். நீங்கள் வந்து ஒரு இயக்குனரை, பெரிய இயக்குனர் இருக்குன்னா அவருக்கான வேலையை அவர் பண்ணணும். அதுக்கு மேலே ரஜினி அவருக்கான வேலையை பண்ணிட்டு எப்படி இருந்தாலும் எண்ட் ஆஃப் த டே என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்டீல் ஆஃப் த ஷோ வந்து ரஜினி சொல்லுவாங்க. அவர் வேலையை பண்ணிட்டவர். பட் இயக்குனராக நீங்கள் அவங்க வேலையை பண்ணணும், டேரக்டராக அவங்க வேலையை பண்ணணும். அது அந்த இடத்துல பண்ண தவறு விட்டதுனால ஒரு சின்ன சர்க்கிள் தான் ஒழிய, மற்றபடி ஒரு நல்ல லோகேஷ் கனகராஜ், நெல்சன் போன்றவர்கள் சினிமாவை வந்து ரொம்ப தீவிரமாக பார்க்குறவங்க வந்து இந்த ரஜினிஸை எப்படி பயன்படுத்தலான்னு பார்க்குறாங்க. ஏன்னா இது ரொம்ப முக்கியமான ஒரு கமர்ஷியல். நீங்கள் 80s வந்து சில்க் சிம்தா வச்சு நம்ம ஒரு டான்ஸ் போடுவாங்க. ஸோ அதுமாதிரி நிறைய ஒரு காமெடி ட்ராக்கே தனியாக போகும். ஸோ அதை எந்த அளவுக்கு படத்துக்குள்ளே கொண்டு வராங்க, மெயின் லேயரே எந்த அளவுக்கு கனெக்ட் ஆகுதுன்னு பார்ப்பாங்க. ஸோ அது போல் இது போன்ற விஷயங்களை வந்து இதை கொண்டு வந்தால் தான் உங்களுக்கு படத்துக்கான ஓப்பனிங் பிரமாதமாக இருக்கும். ஸோ அடிப்படையில் நீங்கள் பக்காவாக இருந்து நல்ல பிளாட் இருந்ததுன்னா அது சரியாகும். ரஜினி அவர்கள் எடுத்துக்கிட்ட கடைசி ஒரு 20 ஆண்டுகளாக அங்கே அதில் தான் ஃபோக்கஸ் பண்ணுறாரு. 97 கூட நான் எல்லா படத்தையும் நடிச்சிட்டேன், இதுக்கு மேலே வந்து புதுசாக எதுவும் பண்ணுறதுக்கு இல்லை. யாராவது டேரக்டர்ஸ் வந்து புதுசான ஒரு சொன்னாங்கன்னா அதில் எப்படி இதை வந்து ரஜினி நடித்தா எப்படி இருக்குங்கிற மாதிரி ஸ்க்ரீன் பிளேயை மாற்றி ஒரு பெரிய திரைக்கதை இலாக்கா பெரிய டீமும் இருக்குது. ஆனால் அடிப்படை ஸ்கிரிப்டுங்கிறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். முன்ன படத்துக்கு மேலே இது மாதிரியான படங்கிற மாதிரியான ஒரு விஷயமே வந்துடக்கூடாதுங்கிற தெளிவாக இருக்கு. இன்னை வரைக்கும் அதான் இருக்காது. சம்டைம்ஸ் சில சர்க்கிள்லாம் இருக்க தான் செய்யும். அதுக்கு காரணம் வந்து அவர் தன்னையே சொல்லிப்பார். ஆனால் இயக்குனர் தான் முக்கியமாக காரணம் பார்க்குறாரு. அவங்க சரியாக இருந்தால் தன்னை எதுக்காக தன்னை ஒரு இயக்குனராக நம்மளை கூட படம் பண்ணுறாருங்கிற விஷயத்தில் அவங்க தெளிவாக இருந்தால் இது கரெக்டாக பர்ஃபெக்டாக நடக்கும். ரஜினியை பற்றி பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த ஆடியோ லான்ச்லேயே சொல்லியிருந்தாரு, இது வந்து 1950s மாடல்ப்பா, நிறைய ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் இருக்குது, மாற்றிருக்காங்க அப்படின்லாம் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நீங்கள் ரஜினியோட இந்த ஜேர்னியில் அவர் எந்த அளவுக்கு பர்சனலாக ஹெல்த்தை நிறையா ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு அது எல்லாமே ஃபைட் பண்ணிருக்கு. சினிமாவில் பார்க்குற ரஜினியை வந்து ரியல் லைஃப்லையுமே ஒரு
ஃபைட் பண்ணி வந்திருக்காரு. ஸோ அந்த ஜேர்னியில் நீங்கள் அப்போலாம் என்னவா இருந்தீங்க, அப்போ எந்த அளவுக்கு அதை ஃபாலோ பண்ணீங்க, என்ன மாதிரி இம்பாக்ட் நீங்கள் கிரியேட் பண்ணிச்சு அந்த விஷயங்களுக்கு? ஆக்சுவலாக என்னென்னா ரஜினியோட பெரிய மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் வந்து ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் தான். நீங்கள் அவர் இருக்கிற இடம் வந்து கண்டிப்பாக 4 பேரை திரும்பி பார்க்க வைக்கிற மாதிரியான ஒரு பர்சனாலிட்டி. ஆக்சுவலாக அவர் அதை பர்பஸாக பண்ண மாட்டார், இயல்பாக அவருக்கு வரக்கூடிய இதுதான். ஸோ அவர்கிட்ட நிறைய வீக்னஸ் பலவீனங்கள் உண்டு. அவர் உடல் அமைப்பிலையும் சரி அதுலேயே அதையெல்லாம் மறைத்து விட்டு நமக்கு எல்லாருக்குமே இருக்கும். அந்த பலவீனங்களை நீங்கள் மறைத்து விட்டு அதை பலமாக ஆக்குறது தான் ஒரு டேலண்ட். ஆக்சுவலாக நீங்கள் அந்த இடத்துல ஒரு சீன் சொல்கிறாங்கன்னா பழைய படங்கள் எடுங்க, 70s உள்ள படங்களும் எடுங்க. ஒரு டிப்பிக்கல் சீன்ஸாக இருக்கும், ஒரு டிப்பிக்கல் டயலாகு. அந்த மாதிரியான சீனை ஏற்கனவே பார்த்துருப்பீங்க. கதை பழிக்கு பழி வாங்குற கதையெல்லாம் இருக்கும். அந்த இடத்துல எப்படி இவர் ஒரு டிஃப்ரென்ஸ் கொடுக்குறாரு அப்படிங்கிறதா முக்கியம். அவர் நடந்து போகிற விஷயம் சரி, உட்காந்து டீல் பண்ணுற விஷயம் சரி, அதில் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கும். உதாரணத்துக்கு இளமை கொஞ்சம் அடிக்கிறதில்ல, அது ஒரு தயாரான கேரக்டர் தான். ஆக்சுவலாக ஒரு கம்பெனியோட எம்டி தான். எம்டி எடுப்போம்னா கோட் ஷூட் போட்டு நின்னாலே போதும். ஆனால் அதை தாண்டி அவர் என்ன பண்ணாரு, கையில் எவ்வளோ பெரிய பேனா வச்சுக்கணும் அதை எழுதி கொடுக்குறதுக்கு. இப்போ ஸ்டெப்ஸு மாடிப்பில் நடக்கும்போது ஒவ்வொரு ஸ்டெப்பாக நடந்து வராமல் 2 ஸ்டெப்பாக நடந்து வருது, வேகமாக நடந்து போகிறது, ஸ்டெப்பை பார்க்காம ஆளை பார்த்துட்டு நடக்கிறது. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன இம்ப்ரூவைஸ் பண்ணுறாருல, அதுதான் அவருடைய சக்ஸஸ் காரணம். சில படங்கள் வந்து பெரிய அளவில் எடுபடாத படங்களில் கூட அவருடைய கான்ட்ரிபியூஷன் சின்ன சின்னதாக இருக்கும். இப்போ இன்றைக்கி தமிழ் சினிமாவில் வந்து இந்த சீரர் தூக்கி போடுற விஷயங்கள்லாம் வந்து அவர் தெலுங்கு படத்தில் பண்ணியிருக்காரு. அவர் இனிஷியல் பீரியடில் அந்த படத்தில் வந்து ஒரு ஒன் ஆஃப் த கேரக்டராக, ஒரு வில்லன் கேரக்டராக அவர் அப்போ வந்து சீரர் தூக்கி போட பக்கத்தில் இருக்கிற வேலையால் வந்து நல்லா இருக்குப்பா அப்படிமா ஒரு சின்ன ஷாட்டு தான், ஆனால் அது பெரிய அப்பீலை கிரியேட் பண்ணும். ஸோ அது மாதிரி ஒரு 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 இடத்துல உங்களுக்கு ஒரு சீன் கொடுக்கும்போது அந்த ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸில் அந்த கிடைச்சி அதை 2 செகண்டில் நீங்கள் ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணுறீங்க. அதை அவரால் பண்ணுறாரு. அவர் ஆன் ஸ்க்ரீன்லையும் பண்ணுறாரு, ஆஃப் ஸ்க்ரீன்லையும் பண்ணுறாரு. அதுதான் அவருடைய சக்ஸஸ்ஃபுல்லாக பார்க்க காரணம். ஏன்னா அவரை இன்ட்ராக்ட் பண்ணும்போது கூட, நீ அவரோட பேசும்போது கூட அவர் வந்து அவரை அதிகமாக பேச மாட்டார், நம்மளை பேச விட்டு பார்ப்பார். அதே சமயத்தில் அவர் பேசிகிட்டு இருக்கும்போது சரி நம்ம பேசினதான் அவருக்கு போயிருக்கோ போகணுமோ நம்ம டவுட்டில் இருக்கும்போது அதுலேருந்து ஒரு கேள்வி கேட்பார். அதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அவர் எந்த அளவு உள்வாங்கியிருக்காரு அப்படிங்கிறது. இது மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டே போகலாம். நான் வந்து ரஜினி பலவித ஆண்களில் பார்த்துருக்கேன். ரஜினி ரசிகர்கள் வந்து சில பேருக்கு அவர் ஷூட்டிங் பார்க்க கூட வாய்ப்பு இருக்காது, ஆனால் நான் பார்த்துருக்கேன். அவர் கூட ஒரு நாள் முழுக்க அவர் இருந்து எப்படி வந்து அந்த சீனை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாருலாம் பார்த்துருக்கேன். எல்லாமே பயங்கர கால்குலேட்டிவ், அமைதியாக இருப்பாருன்னு சொல்லுவாங்க. அது உண்மை. எல்லாருமே பத்திரிகையில் எழுதின விஷயம் தான். 2 சேர் டபுள் சேர் போட்டு உட்காருவார், அமைதியாக இருப்பாருன்ட்டு. ஆனால் எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறான்றதுல நீங்கள் வந்து ஒரு இடத்துல போய் இந்த சேரை போது இங்கேருந்து நடந்து போகிறதுக்கு எவ்வளோ கவுண்ட் பண்ணிப்பார் மனசுலேயே. ஒரு டான்ஸ் சீக்வன்ஸில் வந்து எப்படி இப்படி போனால் இப்படி திரும்பி வரணும் எவ்வளோ கவுண்ட் ஆகும்னு அந்த டைம் செகண்ட். இப்போ உட்காந்துட்டு இருக்கும்போது அமைதியாக உட்காந்துருப்பார், சாதாரண உட்காந்துருப்பார். அப்படி மொமெண்ட் ஏந்திரிச்சு போய் அவர் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு வர்றாருல, அது பயங்கர இதாக இருக்கும். இது வந்து ஒரு டான்ஸ் மூமெண்ட்டும் இல்லை, அவருடைய நடவடிக்கைகளே அதை நீங்கள் பார்க்க முடியும். ரொம்ப யோசிச்சுட்டு இருப்பார், ரொம்ப யோசிச்சுட்டு. இப்போ நீங்கள் ரொம்ப நேரம் ஒரு அரை மணி நேரம் உட்காந்து ஒரே சேரில் உட்காந்து ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு இருக்கும்போது நீங்கள் ஒரு ஆக்ஷன் எடுக்கிறீங்கள, அப்போ எடுக்கும்போது அந்த டிலே உங்களுக்கு தெரியும். சாதாரணமாக எல்லாம் தெரியும், மெதுவாக தான் எந்திரிச்சு பண்ணுவோம். ஆனால் அப்படி கிடையாது, அவர் உட்காந்துட்டு இருக்கும்போது குயிக்காக எடுத்துருப்பார். இந்த வேட்டையனில் கூட ஒரு சீன், ஒரு கடைசியில் அவர் அரெஸ்ட் பண்ண போகும்போது சேர்லேருந்து எந்திரிச்சு போவார். ஸோ அதுமாரி உட்காந்துருக்கும் போது பார்க்கும்போது ரொம்ப அப்படியே 6ஆம் முறை அப்படியே உட்காந்துருக்குமே இருக்கும். ஆனால் மொமெண்ட் எந்திரிச்சு பண்ணுறது வந்து ரொம்ப குயிக்காக பண்ணுவார். இது வந்து படத்தில் ஆன் ஸ்க்ரீன்லையும் பார்க்கலாம், ஆஃப் ஸ்க்ரீன்லையும் பார்க்கலாம். அவர் இயல்பே அப்படி தான். இப்போ ரஜினினாலே ஸ்டைல், மாஸ், ஃபாஸ்ட், சுறுசுறுப்பு அப்படின்றது எல்லாருமே சொன்னாலுமே கூட அவர் வந்து ஒரு சிறந்த நடிகர் அப்படின்றது பல பேர் சொல்லியிருக்காங்க. எனக்குமே அந்த ஒப்பீனியன் இருக்கு. அந்த ஷேட்ல ரஜினியை பார்க்கணும்னு ஏதாவது ஆசை இருக்கா? அடுத்து வரக்கூடிய படங்கள் இப்போ ஜெயிலர் 2 பண்ணிட்டு இருக்காரு, அடுத்து அந்த மாதிரி ஷேட் ஏதாவது பார்க்கணும்? அந்த மாதிரி நிச்சயமா நீங்க பார்க்க முடியாது. ஏன்னா இது வந்து ரொம்ப காலமா ஒரு கிரிட்டிக்கா அவர் மேல வச்சிருந்தது. நீங்க ஏன் அமிதாப் போல படம் நடிக்க கூடாது, இவர் மேல நடிக்க கூடாது. பட் அவர் என்ன நினைக்கிறார், இந்த ஒரு கதையை எடுத்துட்டு அது மாதிரி அவர் நிறைய பண்ணியிருக்காரு. எங்கே கூட்டர்கள், கை கொடுக்கும் கை, இதெல்லாம் வந்து பிளாட்டா ஒரு படமா வந்து ஒரு கமர்ஷியல் படம் கிடையாது. ஆக்சுவலா அந்த இடத்துல ஒரு ரஜினிங்கிற கேரக்டர் வந்தா என்ன பண்ணணும்னா பண்ணியிருக்காரு. பட் அது முழுக்க இப்போ இருக்கிற கமர்ஷியல் வேலை அதை பண்ணவே முடியாது. ஆனால் நீங்கள் சீன் பை சீனை தான் பார்க்கணும். நான் ரொம்ப நாளமாக சொல்லிட்டு இருப்பேன், ரஜினி படத்தை முழுமையாக பார்க்காதீங்க, இட்ஸ் இன்கம்ப்ளீட். அந்த படம் எந்த படமாக இருந்தாலும், ராஜாதிராஜா எடுத்தீங்க, நிறைய லாஜிக்கல் ஓட்டையெல்லாம் இருக்குது. இந்த சீனில் அவர் எப்படி பண்ணுறாரு, அந்த முடிச்சு இப்படி கையை மடிச்சு சுப்பிரமணியம் அடிக்கணும் அப்படின்னு சொல்லுவார், அந்த நாயை அடிக்கணும் அப்படின்னு சொல்கிறது வந்து அது வந்து பிரமாதமாக, அதுதான் ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ், அதுதான் பார்க்கணும். அந்த காட்சி வந்து படத்துக்கு தேவையா, அது திரைக்கதை அதெல்லாம் முக்கியம் இல்லை. இன்னைக்கு இந்த ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸில் அவர் என்ன பண்ணுறாரு அதுதான் நம்ம முக்கியம் பார்க்குறோம். இன்றைக்கி நம்ம விஷுவல் ரீல்ஸ் பார்க்க ஆரம்பிச்ச தலைமுறை ஆக்சுவலாக. ஸோ அந்த ரீல்ஸ்குள்ளே அந்த 3 நிமிஷத்தில் என்ன டெலிவரி பண்ணுறாங்கன்னு நம்ம பார்க்குறோம். ஸோ அதனால் ஒரு பெரிய ஒரு அவார்ட் படம் மாதிரி எடுத்து அதில் அவர் நடிப்பார் அப்படிங்கிறதெல்லாம் நான் எதிர்பார்க்கல. அது இந்த காலத்துக்கு ஒத்து. ஆனால் அந்த குயிக்காக அந்த பாயிண்ட்குள்ளே அந்த 3 நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் அழணும் அப்படின்னா அவர் எப்படி அழுதுருக்காரு. அழுகையிலே ரஜினி அழுக தெரியாதுன்னு சொல்லுவாங்க. தப்பு தளங்களில் ஒரு பிரமாதமாக அழுவார். அவர் எப்படி அது மாதிரி வித்தியாசமாக இருக்கும். அதுமாதிரி தருமபுரியில் நேரடியாக டைட்டாக வைடு ஆங்கிளில் கேமரா வச்சு அழுவ வச்சுருப்பாங்க. ஸோ மாரி அழுகையிலே விதவிதமாக பண்ணிட்டு இருக்காரு. பட் அதுவே முழு படமாக பண்ண முடியாது. அந்த 2 செகண்ட் 3 செகண்டில் நீங்கள் ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணணும், அது அவரால் பண்ண முடியும்.
நீங்க ரஜினி ஃபேனா ஆன அந்த மொமெண்ட்னா எந்த மொமெண்ட் சொல்வீங்க? எப்ப ஆனீங்க? ஆக்சுவலாக நான் இப்போ சின்ன வயசில் என்னை வந்து வீட்டில் வந்து டார்லின் டார்லின்னு ஒரு படம் போட்டுருந்தாங்க, பாக்யராஜோட படம். அந்த படத்தை இன்ட்ரோவில் வந்து பாயும்புலிக்கான ஒரு ட்ரைலர் மாதிரி போடுறாங்க. அது பார்த்துருவீங்க. பாயும்புலியில் அது முக்கியமான அது ஒரு மோட்டர் பைக் சேசிங் சீன் மாரி. ஆக்சுவலாக இளையராஜாவோட பிஜிஎம் வந்து ஒரு வெறும் மோட்டர் பைக்கோட சவுண்டு மட்டும் தான் வந்துட்டு இருக்கு. அதுதான் வந்து ட்ரெய்லராக காமிச்சாங்க. இந்த படம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இதை பார்க்கும்போது அந்த படத்துக்காக வெயிட் பண்ணி பொங்கல் ரிலீஸ். அதுக்கப்புறம் வந்து நான் பிடிவாதம் முடிச்சு வீட்டில் எல்லாம் அழைச்சிட்டு போனாங்க. பாயும்புலி பார்த்து நான் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி எந்த அளவுக்கு பண்ணால் இன்னும் பார்த்தா அந்த ரஜினி அடித்த படம் தான் பார்க்கணும் அப்படின்னு இன்னை வரைக்கும் ரஜினி படங்கள் மட்டும் தான் நான் பார்த்துட்டு இருக்கேன். அப்படியா? ஆமாம், வேற படங்கள் பார்க்கல. அந்த அளவுக்கு ரொம்ப தீவிரமான காலகட்டம் ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் அப்படியே இதாக வந்துருச்சு. ஸோ அதனால இந்த 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 அது முதல்ல அது ஒரு ரெண்டாவது எனக்கு ஒரு பர்சனல் பாண்டிங் ஆக்சுவலாக என்னன்னா, அன்புள்ள ரஜினிகாந்த் படம் ரிலீஸ் ஆகும்போது படம் பார்த்துட்டு எங்கள் அப்பா வந்து சொன்னார், அந்த மீனா உன் கதையை தான் எடுத்து மீனா கதையை எடுத்துட்டாங்க அப்படின்னாங்க. ஏன்னா அன்னையோர் ஆலயம் வந்து நான் தூக்கிட்டு போயிருக்கேன், குழந்தையா இருக்கும், கை குழந்தையா இருக்கும், தூக்கிட்டு போய் பார்த்துருக்காங்க. அந்த இடத்துல வந்து இன்ட்ரோல் வரைக்கும் நான் தூங்கிட்டேன். இன்ட்ரோலுக்கு அப்புறம் வந்து பார்க்கும்போது ரஜினி வந்து அது வரைக்கும் ஆன்டி ஹீரோவாக இருப்பார், ஒரு வில்லனிக்கான ஒரு கேரக்டர் இருக்கு. அதுக்கப்புறம் அம்மா இறந்த பண்ண பிறகு அவர் பிராய்ச்சித்தமாக அந்த யானைக்குட்டியை தேடி போவார். ஆக்சுவலாக அந்த செகண்ட் போர்ஷன் வந்து ஃபுல்லாக ஒரு ஹீரோ மெட்டீரியல். ஸோ அதை பார்த்துட்டு இம்ப்ரெஸ் ஆகி நீ வந்து இது பண்ண, அது வரைக்கும் வந்து நீ தூங்கிட்டா உனக்கு தெரியாது, அந்த மாதிரியான ஒரு ஸ்க்ரீன் பிளே தான் வச்சிருப்பாங்க. மீனா வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்க்க மாட்டாங்க. நீங்கள் ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்க்கும்போது தெரியும் ரஜினி வந்து ஆரம்பத்தில் எவ்வளோ வில்லனிக்காக இருந்துட்டு அப்புறம் வந்து அவங்க அம்மா இறந்த போது திரும்பி போய் யானையை, இந்த குட்டி யானையை தாய் யானையிட்ட சேர்க்கிறாருங்கிறது கம்ப்ளீட் படமாக இருக்கும். பட் இன்டர்வல்லேருந்து பார்க்கும்போது தான் மீனாவுக்கு வந்து ரஜினி எஸ் சூப்பர் ஹீரோ அப்படிங்கிற ஒரு இது வந்துடும். அதுதான் படமாக வச்சுருப்பாங்க. அதுதான் எங்கள் அப்பா சொன்னார். ஸோ அதுலேருந்து சின்ன சின்ன விஷயங்களே எங்கள் வீட்டில் வந்து எனக்கு இந்த பாண்டிங் நிறைய இருந்துகிட்டே இருக்குது, தொடர்ந்து அது வந்துகிட்டே இருக்குது. எங்கள் வீட்டில் வந்து ரஜினி படத்தை மட்டும்தான் குடும்பமாக போய் பார்ப்போம், ஒரு திருவிழாவாக பார்ப்போம். ஸோ அந்த இது தொடர்ந்துகிட்டே இருக்குது. ரஜினி வந்து நான் ரைட்டராக எழுத ஆரம்பிச்சது காரணமே ஒரு தூர்தர்ஷனில் அவர்கிட்ட கேட்ட கேள்வி தான். அதுக்கப்புறம் தான் நான் வந்து அப்படியே எழுத ஆரம்பித்தேன். நிறைய வாசகர் கடிதங்கள் ரஜினிகாந்த்ங்கிற பேரில் நிறைய வாசகர் கடிதங்களை எழுதி பெரிய அளவில் அதுக்கப்புறம் தான் ஒரு ஒரு ப்ரொஃபஷனல் ரைட்டராக ஆகணுங்கிறதுக்குலாம் வந்து அது ஆரம்பத்தில் விதை. அதுக்கப்புறம் தான் அப்படியே போச்சு. பட் ரஜினியோட தலைமை மன்றத்தில் இருந்திருக்கேன். rajiniFans.com சொல்லிட்டு ஒரு வெப்சைட்டை சிங்கப்பூர் ஃப்ரெண்ட்ஸ், லண்டன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து கிரியேட் பண்ணி ரஜினி சம்பந்தமான எல்லா விஷயங்களையும் போட்டு இன்றைக்கி வெப்சைட் இருக்குது. ஸோ இதுதான் அப்படி போனோம். ரஜினி தலைமை மன்றத்திலே நிறைய ஒர்க் பண்ணியிருக்கோம். நிறைய ஒர்க் இருக்கோம். 2004 to 2008 ரொம்ப ஆக்டிவாக நிறைய பண்ணியிருக்கோம். நிறைய சந்தர்ப்பங்களில் பார்த்துருக்கேன். எனக்கு ஒரு பெரிய கிஃப்ட் என்ன, ரஜினியை வந்து தூரத்தில் பார்த்துருக்கேன், பக்கத்தில் பார்த்துருக்கேன், அவர் நெஞ்சோடு நெஞ்சாக இடித்து பார்த்துருக்கேன், அவர் மேலே டாப் ஆங்கிளில் பார்த்துருக்கேன். நிறைய விஷயங்கள் நிறைய இது இருக்குது. ஒரு எல்லாம் பார்த்து ஒரு ரைட்டராக நான் ஒரு புக்கை அவர் கொடுக்கும்போது அவர் பார்த்த லுக்கு இன்னும் மறக்க முடியாது ஆக்சுவலாக. ஏன்னா அவருக்கு ஒரு பெரிய சர்ப்ரைசிங். ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு மூக்கா பக்கம் கொடுக்கும்போது அவர் பார்த்தார். சரி, அவர் வேற மாதிரி நினச்சிருக்கலாம், மூக்கா புக்கு கலைஞர். அடுத்தது அதுக்கு பின்னாடியே ஜெயலலிதா புக்கு வைக்கும்போது அது இப்படி பார்த்தாரு. ஸோ 2 புக்கையும் அட் ஏ டைம் கொடுக்கும்போது அவருக்கு வந்து என்ன விதமான ஃபீலிங் வந்துருக்குன்னு தெரியாது. பட் அவர் லுக்கு அப்புறம் நான் சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணி பேசிட்டேன். ஸோ அதனால் அது வந்து அதெல்லாம் பெரிய அவருடைய தனிப்பட்ட பர்சனலில் ஒரு 2 நிமிஷம் அவர்கிட்ட பேசினா கூட மிகப்பெரிய ஒரு ஒரு மறக்க முடியாத தருணங்கள்லாம் நிறையா இருக்குது. நிறைய விஷயங்கள் அப்போ 2008 காலகட்டங்க, 2008 to 2012 அவர் உடம்பு சரியில்லாத வரைக்கும் நிறைய விஷயங்கள் ஆக்டிவாக ராகவேந்திரா மண்டபத்தில் ஆல்மோஸ்ட் எவ்ரி வீக் நான் போவேன். ஆக்சுவலாக நிறைய ஆக்டிவிட்டீஸ்லாம் நிறைய பண்ணோம். அப்போல்லாம் பயங்கர ஆக்டிவாக இருந்தார். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகிடுச்சு. அப்புறம் வந்து கொஞ்சம் அப்படியே அரசியல் இதெல்லாம் ஆகும்போது கொஞ்சம் இதாகிடுச்சு. பட் ஒரு ஃபேன் பாயாக வந்து தொடர்ந்து அதை நான் அப்படியே இருந்துகிட்டே இருக்கேன். இன்னும் ரசிகர் மன்றங்கள் அந்த இதில் இன்னும் கனெக்டாக இருந்துகிட்டே இருக்கேன். ஸோ அந்த இது ஒரு பெரிய ஜேர்னி தான் ஆக்சுவலாக. அது பெரிய விஷயம் ஆக்சுவலாக. ஏன்னா வந்து ஒரு 10 இயர்ஸ்லேயே மாறுது எல்லாமே. சினிமா மாறுது, அரசியல் மாறுது, எல்லாம் மாறுது. பட் அந்த ஆடியன்ஸை அப்படியே எடுத்துகிட்டு போகிறது, அந்த நம்ம மட்டும் இல்லை, நம்மளுடைய வேவ்லென்த்லேயே நம்ம சுற்றி இருக்கவங்களையும் வச்சுக்கணும். நம்ம ரசிகர்களும் அதே மாதிரி திங்க் பண்ண வைக்கணும்னா அது பெரிய விஷயம். அது ஒரு 50 வருஷம் ஜேர்னி ஆக்சுவலாக. ரஜினி ரசிகர் மன்றம்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களாம் அப்படியே ஒரு ஸ்டாண்ட் ஸ்டில்லாக ஒரு 40 வருடங்கள் அப்படியே இருப்பாங்க. உங்களுடைய தாட் ப்ராசஸ் அப்படியே இருக்கும். ரஜினி என்ன பேசுகிறோம் அதை அப்படி பேசுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு இதில் வந்து பேக்ட்ராப்பில் வந்ததான் நான். ஸோ இன்னமும் நான் வந்து அதனால தான் ரஜினி ஃபேனாக என்ன உணர்றேன். ஸோ இப்போது அந்த காலத்தில் படம் பார்க்கறதுனாலே வண்டி கட்டிட்டு போகிறது ஒரு மாதிரி திருவிழா மாதிரி இருக்குது, அதுதான் சொல்லுவாங்க. இப்போ இருக்கிற ஃபேன்ஸுக்கு டிக்கெட் புக் பண்ணுறது, ஓடி பிளாட்ஃபார்ம் இருக்குது, புக் மை ஷோ பிளாட்ஃபார்ம்லாம் இருக்குது. அப்போ நீங்கள் டிக்கெட் வாங்குறது எவ்வளோ சவால், தேட்டருக்கு போகிறது எவ்வளோ சவால், அந்த கொண்டாட்ட மனநிலை? அதாவது நீங்கள் வந்து ஃபஸ்ட் நான் சிவா பார்த்துருக்கேன். மனிதனுக்கெலாம் ரொம்ப நேரம் க்யூவில் நின்றுருக்கோம், ஃபேமிலியாக நின்றுருக்கோம். அண்ணாமலைக்கெல்லாம் வந்து ஒரு ஷோக்கு முன்னாடியே ஒரு ஷோ க்யூவில் நின்றுருக்கும். அதாவது ஒரு படம் ரிலீஸ் ஆனால் முழு நாளாக அங்கே தான் இருந்திருக்கும். எஜமான்லேருந்து பாஷாலாம் முழு நாள் அங்கே. நீங்கள் அந்த டிக்கெட் கொடுத்து அந்த ஷோ ஆரம்பிக்கிறதுலேருந்து இங்கே நின்றுருப்போம் அடுத்த ஷோவுக்கான டிக்கெட் வாங்குறது. ஸோ அதனால் ஒரு கஷ்டப்பட்டு நமக்கு டிக்கெட் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிலாம் பயந்து போய் கூட்டத்தில் இடித்து பார்த்த காலங்கள்லாம் இருக்குது.
இன்னைக்கு ஈஸியாக வந்து ஆன்லைனில் புக் பண்ணி போனால் கூட அந்த 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 ஒரு 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 தருணம் வந்து நமக்கு கிடைக்கல, அது தெரியுது. ஆனால் உள்ள வந்த பிறகு டைட்டில் போடும்போது திரும்ப அப்படியே ஒரு டைம் மிஷினில் போன மாதிரி, அப்படியே 90s 80s போன மாதிரி இருக்குது. அந்த டைட்டில் போடுறவொடனே அந்த வர்ற டைட்டில் சூப்பர் ஸ்டார் டைட்டில் ஆகட்டும், அது அப்படியே டைம் மிஷின் மாதிரி கொண்டு போயிடுது. ஸோ உள்ள ஆடியன்ஸோடைய அந்த எக்ஸ்பீரியன்ஸ், தேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல, அது சிமிலராக தான் இருக்குது எனக்கு. எனக்கு பார்க்கும்போது ரொம்ப சின்ன பசங்கள்லாம் வந்து கைத்தட்டி கொண்டாடும் போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. பட் இன்னைக்கு வந்து அந்த 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 மொமெண்டத்தை மெயின்டைன் பண்ணுற மாதிரியான ஒரு ரேசி ஸ்கிரிப்ட்னு சொல்லுவாங்கல்ல, அது இருக்கணும். இல்லைன்னா கையில் மொபைல் வச்சுக்காம பார்க்க ஆரம்பிச்சிடுறேன். அது நான் பார்த்தேன் ஒரு படத்தில் வந்து பார்க்கும்போது எனக்கே சர்ப்ரைஸ். ஏன்னா இது வந்து ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கும். ஏன்னா ரஜினி படங்கள் முதல் நாளில் வந்து யாருமே எல்லாம் எழுந்துச்சுன்னு கொண்டாடி தான் நாங்கள் பழக்கம். ஸோ இப்போ ஒருத்தர் ரஜினி படம் முதல் நாள் ஷோவில் போய் ஒருத்தர் கையில் மொபைல் எடுத்தான்னா அது எனக்கு ஒரு பெரிய என்னடா அது எப்படி ரொம்ப பயங்கர. ஸோ அப்போ அது தோல்வி வந்து யாரோட தோல்வின்னா அது வந்து இந்த இயக்குனரோட தோல்வி தான். ஸோ அதை மெயின்டைன் பண்ணி ஆகணும். இந்த காலத்து ஆடியன்ஸ் அப்படி இருக்கான். ஸோ அந்த காலத்து ஆடியன்ஸ் எங்ககிட்ட அந்த மாதிரிலாம் இன்ஸ்மெண்ட் கிடையாது. நாங்கள் ஃபுல்லாக டெடிக்கேட்டாக 3 hours ரஜினி ரசிக்கிறதுக்காக வந்திருப்போம். நாங்கள் அதை பார்ப்போம், முடிச்சுட்டு திரும்ப அடுத்த ஷோக்கு நிற்போம், அடுத்த 2 நாள் கழிச்சு வருவோம். ஸோ இதெல்லாம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ். அது இன்னைக்கு அதில் ஒரு 50% எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கிடைச்சாலும் ஒரு ஃபுல்ஃபில் ஆகல, முழுமையான திருப்தி அடைய முடியவில்லை. அது காரணம் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக இல்லை. நீங்கள் டெக்னாலஜியில் எவ்வளவோ டிடிஎஸ் சவுண்டு அது இதெல்லாம் வந்திருந்தாலும் அந்த அப்போ பார்த்த அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல, அது ஏதோ ஒரு இடத்துல குறையிற மாதிரி எனக்கு தோணுது. நீங்கள் அண்ணாமலை டைட்டில் கார்டு குறிப்பிட்டீங்க. ஸோ ஒரு ரஜினி ஃபேன்ட்டு அதை பற்றி கேட்காம இருக்கவே முடியாது. ஸோ அந்த டைட்டில் கார்டு ஸ்டார், அந்த டாட்லாம் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினின்னு வருது. இப்போ எங்களுக்கு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஆரம்பத்துலேருந்து அப்படி பார்த்துருக்கோம். ஸோ ரஜினிங்கன்னா இப்படி வரும் அப்படின்றது எங்களுக்கு அதிக ஒரு ஹைப்பாக இருக்குது. நீங்கள் அண்ணாமலை போய் பார்க்குறப்போ ஃபர்ஸ்ட் டைம் இப்படி ஒன்று வருது, அதுக்கு மாதிரி பார்த்தில்ல. ஃபர்ஸ்ட் டைம் இப்படி ஒன்று வந்தோடனே சூப்பராக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ரஜினிக்கு அது சர்ப்ரைஸ்னாங்க. ஃபேன்ஸாக உங்களுக்குலாம் அப்போ எப்படி இருந்தது? பெரிய எக்ஸைட்மெண்ட். ஏன்னா அது வந்து ஒரு எந்த படமே வந்து படமாக தான் பார்ப்பாங்க. ஒரு டைட்டிலோட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் போட்டு போயிடுவாங்க. பட் அதை வந்து ஹைலைட் பண்ணி ஒரு டைட்டிலாக போட்டு அதை வந்து ஆடியன்ஸ் நாங்கள் சீட்டை விட்டு எழுந்திரிச்சு கை தட்டுற அந்த மொமெண்ட்னு ஞாபகம் இருக்குது. அப்புறம் அது இல்லாமல் ஒரு இன்ட்ரோவில் நம்ம பார்த்து கண்ணடிக்கிற அந்த ஷாட் இருக்குல்ல, அதெல்லாமே வந்து ஃபேன்ஸ் கனெக்ட் பண்ணிடும் பயங்கரமாக. அதுக்கு முன்னாடி அந்த மாதிரியான ஒரு மேஜிக் நடக்கவே இல்லை. அதுக்கப்புறம் படத்தில் ஒரு சில சீன்ஸ் எல்லாம் இருக்கும். பட் எடுத்த எடுப்புலேயே டைட்டிலில் போட்டு எடுத்த எடுப்புலேயே நீங்கள் ஆடியன்ஸ் கூட கண்ணடிச்சு இன்ட்ராக்ட் பண்ணும்போது அதே மாதிரி தான் பாஷா அந்த பேட்டர்ன் தொடர்ந்து வந்துட்டு இருந்தது. அந்த மொமெண்ட் வந்து உங்களுக்கு அதிகமாயிடுச்சு. அப்புறம் நம்ம அதுக்கப்புறம் சீட் நுனியில் உட்காந்து தான் படம் ஃபுல்லாக பார்த்துருந்தோம். ஸோ அந்த அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இன்னைக்கு இருக்கிற இயக்குனரால் கொடுக்க முடியலைங்கிறது உண்மைதான். அதுக்கு ரொம்ப ரொம்ப பிரயத்தனம் பண்ணணும். அது ரசிகனோட பல்ஸை புரிஞ்சுக்கிட்டா தான் நீங்கள் அதை பண்ண முடியும். ஏன்னா நமக்கு ஹீரோ வந்து பண்றாருன்னா இவர் வாசு கூட பண்ணியிருப்பாரு ஒரு ஃபைட் சீன் வச்சு. என்னன்னா எங்களுக்கு என்ன எதிர்பார்ப்புனா பாபாவுக்கு அப்புறம் வந்து ஒரு படம் சந்திரமுகி வருது. இப்போ நாங்கள் வந்து ரஜினியை முழுமையாக பார்க்கணும்னு நினைக்கிறோம். அப்போ என்ன பண்ணுறோம், அதுக்காக தான் வாசு சார் என்ன பண்ணாருன்னா ஒரு ஃபைட் சீன் வச்சாரு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அந்த எல்லா அவரு கை கால் அவருக்கு முதுகில் உதப்பாங்க, வயிற்றில் உதப்பாங்க, எல்லாத்தையும் காமிக்கிறதுக்காக தான் அந்த ஃபைட் சீனே வச்சாரு. ஸோ அது மாதிரி ஃபேன்ஸை வந்து நீங்கள் ஃபில் பண்ணி முதல்ல அவனை ஒரு 10 நிமிஷம் உட்கார வச்சிட்டிங்கன்னா அப்புறம் அவன் உட்காந்துருவான். ஸோ இது இன்னைக்கும் அது ஃபார்முலா போயிட்டு தான் இருக்குது. பார்க்கலாம் சார். ஒரு பெரிய ஹைப் இருக்குது. அந்த ஹைப் வந்து அப்படியே எல்லாருக்கும் சாட்டிஸ்ஃபை பண்ணும் அப்படின்னு நம்புவோம். வேற ஒரு நேரத்தில் நம்ம நிச்சயமாக பேசலாம். நன்றி.